வணக்கம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ அல்லது பேரன் பேத்திக்கோ காதல் திருமணம் நடக்குமா இல்லது பெரியோர்களால் பார்க்குற திருமணம் நடக்குமா? இது நிறைய பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் பெரியவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. கண்டிப்பாக அந்த ஜாதகத்திலே அவை குறிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அது எந்த மாற்றமும் இல்லை. காதல் திருமணம் நடக்கும்னா காதல் திருமணம் தான் நடக்கும். இல்லை பெரியோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னா அந்த பெண்ணும் பையனும் காதலிச்சா கூட அது நடக்காது. அப்பா அம்மா பார்த்து பண்ணுற திருமணம் தான் கண்டிப்பாக நடக்கும். இது எழுதப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதை சரிவர ஒரு நல்ல ஜோதிடத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது 1வது பாவம் லக்னம், அதில் தான் அவங்களுடைய கேரக்டரே இருக்குது. 2 வாக்குஸ்தானம், அதில் எப்படிப்பட்ட பேச்சுகள் பேசுவாங்க, எப்படிப்பட்ட நளினமாக பேசுவாங்க, எப்படி இவர்களுடைய வாழ்க்கை அமையும், குடும்ப வாழ்க்கை 2. 3 வீரியஸ்தானம், அதையும் பார்க்கணும். சுகஸ்தானத்தை பார்க்கணும், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கணும். எந்த கிரகங்கள் அங்கே அமர்ந்திருக்கு, எந்த கிரகங்கள் பார்வையில் இருக்குது, அதை பார்க்கணும். அடுத்து 7ஆம் பாவத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அந்த கிரகத்தை பார்ப்பது, அந்த இடத்தை பார்ப்பது எந்த கிரகம், அந்த இடத்திலே அமர்ந்தது எந்த கிரகம், சுக்கிரன் எங்கே உச்ச நீச்சம் பெற்றிருக்கிறான், 7ஆம் அதிபதி யாரோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள், அதை பார்க்கணும். அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்கணும். இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது காதல் திருமணமா அல்லது பெரியோர்களால் பார்க்கப்பட்டு வீட்டிலே நடக்கிற அற்புதமான திருமணமாக தாராளமாக சொல்லலாம். காதல் திருமணம் தான் நடக்கும்னா அதை நீங்கள் தலைகீழனால் மாற்ற முடியாது. பெரியோர்களால் நடக்கிற திருமணம்னாலும் அதையும் யாராலையும் மாற்ற முடியாது. இது இறைவனுடைய தீர்ப்பு. அதனால் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னா திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டிருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க? உங்களுடைய முன்னோர்கள் பித்திருக்கள்லாம் சொர்க்கத்தில் இருக்காங்க, புவர்லோகத்தில் இருக்காங்க. அவர்களுடைய எண்ணம் முழுவதும் பூமியில் வாழ்கின்ற பேரன் பேத்திகளுடைய நினைவாக இருக்காங்க. அதனால் அவர்கள் அதையே இறைவன்கிட்டையும் பித்திருடைய குருக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பல இடங்கள் பார்த்துட்டு போது ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த எண்ணத்தை உருவாக்குவது உங்களுடைய பித்திருக்கள், உங்கள் தாத்தா பாட்டி. 7 தலைமுறை சொல்கிறாங்க. அந்த 7 தலைமுறை என்னென்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. கணவன் மனைவி, அப்பா அம்மா, பாட்டன் பாட்டி, ஓட்டன் ஓட்டி, பூட்டன் பூட்டி, சேயோன் சேயோள், பரன் பறை. பரம்பரைன்னு மொத்தமாக சொல்கிறோம். பரன்கிறது 7வது தாத்தா, பறை என்பது 7வது பாட்டி. இவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் நடக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தால் நல்ல கல்வி படிப்பான், நல்ல வேலைக்கு போவான், இல்லை நல்ல தொழில் செய்வான், நல்ல பெண் மணமகளாக வருவா, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வீடு அமையும், வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கிடைச்சிட்டு போவான். இந்த செயினில் இந்த 7 தலைமுறையில் ஏதாவது அந்த இளம் வயது தற்கொலையோ ஒரு துர்மரணங்களோ அல்லது பாம்பு அடித்தது, பாம்பு புற்றை இடித்தது, மரத்தை வெட்டினது, இது போல் நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருந்தனால் இந்த 7வது தலைமுறையில் இருக்கிற பேரனுக்கோ பேத்திக்கோ கண்டிப்பாக பாதிக்கும். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்கிறேன். இந்த பாம்பை அடிக்கிறதும் பாம்பு பூற்றை இடிக்கிறதும், காலம் காலமாக இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுறதும், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய குளத்தை ஏதாவது ஒரு காரணத்தினால அவர்கள் பயன்படுத்த முடியாமல் தடை செய்வதும், சில திருமணங்கள் இவர்களுடைய வார்த்தையினால் நின்று போயிருக்கும். அப்போது அந்த கலஸ்தர தோஷம் அப்படியே இவர்களுடைய பரம்பரைக்கு வந்துடும். அதனால தான் ஜாதகத்தில் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம்னு சொல்கிறோம். போன ஜென்மத்தில் செய்த பாவமும் புண்ணியமும் உங்கள் வீட்டுக்கு சேரும், உங்களுக்கு சேரும், உங்கள் பிள்ளைக்கு உங்கள் பேரனுக்கு சேரும். அது போகவே போகாது. அந்த கணக்கு அப்படியே இருக்கும். பாவமும் அப்படியே இருக்கும், புண்ணியமும் அப்படியே இருக்கும். உங்கள் பித்திருக்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு வந்துடும், நல்ல வாழ்க்கை அமையும். அவர்கள் செய்த பாவமும் உங்களுக்கு தான் சேரும். அதனால் இந்த விஷயத்தில் காதல் திருமணமா பெற்றோர்கள் திருமணமா அப்படின்னு நீங்கள் பார்க்கின்ற பொழுது தாராளமாக அவர்களுடைய கிரகத்தை பார்த்து, அந்த பிரசன்னம் பார்த்து, சக்கரம் போட்டு இதில் எந்த திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிடலாம். அதே மாதிரி சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி பொண்ணு காதலிக்குது, அதை மனசை மாற்றி எங்கள் இதுக்கு பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய நிலைமையை பார்த்து, காரகத்துவத்தை பார்த்து, அதை பார்த்து சரி செய்ய முடியும் அப்படின்னா அதற்குரிய பரிகாரங்கள் செய்து அந்த பெண்ணையோ ஆணையோ கொஞ்சம் மனம் மாற்றம் செய்து உங்களுடைய விருப்பப்படி செய்வதற்கும் வழி இருக்குது. ஆனால் முறைப்படி சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளே அதை செய்ய வேண்டும். அப்படியும் ஒரு வழி இருக்குது. வேறு வழி இல்லை. எங்களுடைய குடும்ப கௌரவம் கெட்டு போகும், எங்களுடைய பரம்பரைக்கு பெரிய பிரச்சனை வரும், அதனால் அந்த பெண்ணையோ ஆணையோ கொஞ்சம் மனம் மாற்றி எனக்கு நாங்கள் பார்க்குற பெண்ணையோ பையனையோ திருமணம் செய்யணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைத்தால் அதற்குரிய வழிமுறைகளும் பரிகாரங்களும் தாராளமாக சொல்லப்படும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.